வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2 வருடங்களில் 75 புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம். அமெரிக்க ஒத்துழைப்பு குறித்து ஆராய்வு. பொது தேர்தலை நடத்துமாறு விடுத்த கோரிக்கைக்கு ஜனாதிபதியிடமிருந்து இதுவரை உரிய பதில் கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. முள்ளிவாய்க்கால் வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்படுபவர்கள் என்று குறிப்பிட்டு 5 நீதிமன்ற தடை உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த 2 வருடங்களில் 75 புதிய சட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தெல்தனிய நீதிமன்ற வளாகத்தை இன்று காலை திறந்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். 2 வருடங்களில் 75 புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ள நிலையில் தெற்காசியாவில் புதிய சட்ட முறைமையை செயற்படுத்தும் ஒரே நாடு இலங்கை என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஊழலை ஒழிக்க பல புரட்சிகரமான நகர்வுகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அரசாங்கம் திருடர்களை பாதுகாப்பதாக சிலர் குற்றம் சுமத்தினாலும் திருடர்களை பிடிப்பதற்காக அரசாங்கம் பல புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஊழலை ஒழிப்போம் என்பதை அரசியல் கோஷமாக பயன்படுத்துவதை கைவிட்டு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இன்று விஜயம் செய்துள்ளார். சுன்னாகம் ஸ்கந்தவர உதயா கல்லூரியின் விவசாய மாணவர்களோடு மறுசுழற்சி மற்றும் பாதுகாப்பு மற்றும் மரங்களை நடுதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு நிகழ்வொன்று ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் அமெரிக்க கார்னர் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். மேலும் வடமாகாணத்தில் உள்ள இளைஞர்களுக்கான தொடர்ச்சியான அமெரிக்க ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவுக்கு வழிகளை ஆராய்வதற்காக இந்த வாரம் நான் மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளேன் என்று அமெரிக்க தூதர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தலை நடத்துமாறு விடுத்த கோரிக்கைக்கு ஜனாதிபதியிடமிருந்து இதுவரை உரிய பதில் கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச நேற்று முன்தினம் ஜனாதிபதியை சந்தித்து இது தொடர்பாக கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பொதுஜன பெரமுன ஆகிய தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பாக பசில் ராஜபக்ச மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்றுள்ள 7வது கலந்துரையாடல் எனவும் கட்சியின் ஊடக பிரிவு அறிவிக்கின்றது. அதன்படி நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நாட்டின் அபிவிருத்தி தொடர்பான கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மேலும் தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்குவது தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனங்களிடமிருந்து இதுவரையில் எந்தவிதமான முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை என தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவு வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பாக ஆட்சேபனையினை தெரிவிக்கும் காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்கும் வகையில் தொழில் ஆணையாளரால் கடந்த 30ஆம் தேதி வர்த்தமானி வெளியிடப்பட்டது. ஆனால் குறித்த வர்த்தமானி தொடர்பாக பெருந்தோட்ட நிறுவனங்களிடமிருந்து இதுவரையில் எவ்வித முறைப்பாடுகளோ ஆட்சேபனைகளோ கிடைக்கவில்லை என்றும் தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ள 1700 ரூபாய் தொடர்பிலான ஆட்சேபனைகள் அல்லது எதிர்ப்புகளை தெரிவிக்கும் கால அவகாசம் நாளை நிறைவடைந்த பின்னர் அது தொடர்பான அறிக்கையினை தொழில் அமைச்சருக்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தொழில் திணைக்கள அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். புலிகள் அமைப்புடனான போரில் உயிரிழந்த காணாமல் போன மற்றும் அங்கீவீனமடைந்த இராணுவத்தினருக்கு காணிகள் வழங்குவதற்கு ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த இராணுவத்தினர் ஓய்வு பெற்றிருந்தாலும் அல்லது தற்போதையில் சேவையில் இருந்தாலும் சரி காணிகளை பெறுவதற்கு அவர்கள் தகுதியுடையோராக கருதப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த இராணுவத்தினருக்கு காணிகள் வழங்குவதற்கான செயற்பாடுகளை துரித கலையில் செயற்படுத்துவதற்கு ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று நேற்று நியமிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சிவில் பாதுகாப்பு படை, காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை முப்படைகளில் பணியாற்றி போரின் போது உயிரிழந்தவர்கள் அத்தோடு காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் அங்கவீனம் அடைந்தோர் இதற்கான தகுதியுடையோராக வரையறுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆர்ப்பாட்டம் ஒன்று காரணமாக இன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரத்தை மீள வழங்க எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் லஞ்சம், ஊழல், வீண்விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் என்ற அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பதாதைகளை அப்புறப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்ததை அடுத்து அமைதியின்மை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கமில முனசிங்கவிடம் மகஜர் ஒன்றை கையளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
குமுதினி படகில் பயணித்த 36 தமிழர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகளால் கொலை செய்யப்பட்டு இன்றுடன் 39 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. நெடுந்தீவு குமுதினி படுகொலையின் 39வது நினைவேந்த நிகழ்வு இன்று காலை நெடுந்தீவு மாவிலி துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவு தூபியில் இடம்பெற்றது. நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு நினைவுச் சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி நிகழ்வு உணர்வெழுச்சியோடு இடம்பெற்றது. குமுதினி படகில் இருந்து கடலில் மலதூவி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு உயிரிழந்தவர்களின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த சம்பவத்தின் பின்னணியாக ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அப்போது பதவியில் இருந்தபோது 1985ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி நெடுந்தீவின் மாவெளி துறைமுகத்தில் இருந்து நயனாதீவின் குறிகட்டுவான் துறைமுகத்திற்கு 64 பயணிகளோடு பயணித்த குமுதினி படகை இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் வழிமறித்தனர். இதன்போது குழந்தைகள், பெண்கள் உட்பட மொத்தம் 36 பேர் கொலை செய்யப்பட்டதோடு 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் காப்பாற்றப்பட்டார்கள். நேரில் கண்டவர்களின் சாட்சியத்தின்படி இலங்கை கடற்படையை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் 6 நபர்கள் படகில் ஏறினர். படகில் பயணம் செய்தவர்களை முன்னே வரும்படி அழைத்து ஒவ்வொருவரையும் தமது பெயர், வயது, முகவரி, எங்கு செல்கிறார்கள் போன்ற விவரங்களை உரத்த கூறும்படி பணிக்கப்பட்ட பின்னர் கொன்றார்கள். எனினும் இலங்கை கடற்படையின் தலையீட்டை அப்போதைய தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த லலித் அதுலத் முதலி மறுத்திருந்தார். குறித்த சம்பவம் நடந்து 39 ஆண்டுகள் கடந்தும் குற்றவாளிகளுக்கு நீதி கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்காலில் கொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவுகூரும் முகமாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்படுபவர்கள் என்று குறிப்பிட்டும் 5 நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் குறித்த நிகழ்வை ஏற்பாடு செய்யும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவித்து சமூக சேவகர்கள், அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என்று 5 பேருக்கு இவ்வாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் கையொப்பத்தோடு பெரிய நீலாவணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, போலீஸ் பரிசோதகரால் குறித்த நபர்களுக்கு தடை உத்தரவு பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன், அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி, மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன், தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் கிருஷ்ணபிள்ளை, ஜெயஸ்ரீல், விநாயகம், விமலநாதன் ஆகிய 5 இவ்வாறு தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. மேலும் பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயம் ஒன்றில் குறித்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய பெரிய நீலாவணை போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மாலத்தீவை புறக்கணிக்குமாறு இந்திய பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு இலங்கையின் பயணத்துறைக்கு முற்றிலும் சாதகமாகியுள்ளதாக இலங்கையின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ இந்திய ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். 2023 மாலத்தீவின் மிகப்பெரிய மூலச்சந்தையாக இந்தியா விளங்கியுள்ளது. எனினும் தற்போது சீனா, ரஷ்யா, ஐக்கிய ராச்சியம், இத்தாலி மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் வருகையை விட 6வதாக குறைந்த எண்ணிக்கையிலேயே இந்திய பயணிகள் மாலத்தீவுக்கு செல்கின்றார்கள். இலங்கைக்கு ஏறக்குறைய 34,400 இந்திய பயணிகள் கடந்த ஜனவரியில் வருகை தந்துள்ளனர். இது கடந்த ஜனவரியில் வந்த 13,759 பேரை விட 2 மடங்கு அதிகமாகும் என்றும் சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டின் வருகைக்குள் 2023ஆம் ஆண்டின் அதே காலப்பகுதியை விட அதிகமாக இருந்துள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும் வாரத்திற்கு 80 முறை இந்திய விமான நிலையங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வதாகவும் ஹரீன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இந்திய பயணிகள் 2030ஆம் ஆண்டளவில் உலகின் 4வது பெரிய பயண செலவு செய்பவர்களாக மாறவுள்ளதுடன் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு முற்றிலும் நல்லதொரு முன் அறிவிப்பு. மேலும் இந்தியாவில் வேகமாக பொருளாதாரம் வளர்ந்து வருவதன் மூலம் இலங்கை நிச்சயமாக பயனடைகிறது. இந்திய நிறுவனங்கள் இலங்கையில் கணிசமான முதலீடுகளை செய்ய உள்ளதோடு ஐடிசி போன்ற நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வெளியே தங்கள் முதல் ஹோட்டலை இலங்கையில் திறந்துள்ளமையையும் அவர் சுட்டிக்காட்டினார்.